ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே, இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைபடட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லாமே. தேங்க்யூ. இன்றைய நாளுக்கான தீமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தியாலஜிக்கல் education to make church a learning community. Theology என்றால் என்ன? Very simple question. What is theology? Theo அப்படின்னு சொன்னா God. Logy அப்படின்றது நமக்கே தெரியும். பயாலஜி, இன்னும் எல்லா லாஜி நமக்கு இருக்குது. ஸோ இந்த லாஜி அப்படின்னா ஸ்டடி. ஸ்டடி ஆர் அனலைசிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். முழுமையாக நம்மளால் கடவுளை புரிஞ்சுக்க முடியலனாலும் இட்ஸ் a ஹியூமன் attempt டு அண்டர்ஸ்டாண்ட் காட். ஓகே, இன்னைக்கு உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் சொல்லப்படுகின்ற கேம்பிரிட்ஜு, ஆக்ஸ்ஃபோர்டு, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் தொடங்கப்பட்டதே இந்த தியாலஜியை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான். இந்த தியாலஜி தான் அகாடமிக் டிசிப்ளின் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தைரியமா. ரைட். இன்னைக்கு தியாலஜி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அகாடமிக் எக்ஸலன்ஸா இருக்குது. ரைட். ஆனா இப்போ நம்ம பார்க்க போற தியாலஜி அகாடமிக் பேஸ்ல இருக்கக்கூடிய தியாலஜி அல்ல. இப்போ அகாடமிக் பேஸ்ல இருக்கக்கூடிய தியாலஜில தான் பாஸ்டர்ஸ்லாம் படிக்கிறாங்க. ஆனா டூயிங் தியாலஜி, ப்ராக்டிக்கல் தியாலஜி, இந்த ப்ராக்டிக்கல் தியாலஜிக்கு நம்ம செமினரி போக வேண்டிய அவசியம் இல்லை, தியாலஜிக்கல் காலேஜ் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டூயிங் தியாலஜி நம்முடைய வீடுகளில் நடக்க வேண்டும், நம்ம சர்ச்சில் நடக்கணும். இட்ஸ் வெரி பர்சனல் அண்ட் இண்டிவிஜுவல். அப்போ நம்ம எல்லாருமே இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷனில் ஒவ்வொரு நாளும் வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இது எப்படி இந்த ஏன் why we have to grow in theological knowledge? எனக்கும் தியாலஜிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, நான் வேற ஒரு லாஜியில் இருக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த இறையியலை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன் தான் பேக் போன் ஆஃப் தி சர்ச். நம்முடைய ஃபெய்த்துடைய பேக் போனே இந்த இறையியல் தான். ஒரு மரம் ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா இட் நாட் பிகாஸ் ஆஃப் அதோடைய கிளையோ இல்லை அதோடைய பிரான்ச்சஸ்ஸு, அதோடைய ஸ்டெம், இதெல்லாம் கிடையாது. ரூட்டு தான். ஸோ தியாலஜிக்கல் எஜுகேஷன் தான் நம்முடைய ரூட்ஸ். நம்முடைய ஃபர்ஸ்ட் தியாலஜிக்கல் டீச்சர் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அம்மா தான், நம்முடைய அப்பா தான் நம்முடைய தியாலஜிக்கல் எஜுகேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கு வரோம். சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்திருக்கிறாங்க, யூத்தில் நமக்கு நிறையா லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இல்லை நம்ம ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு டிவி பார்க்குறோம், அந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம். இப்படி தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். ரைட். அது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக நாமே நம்மை தியாலஜிக்கலி வளர்த்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் என்பதை குறித்து ஒரு 3 விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம வாசி கேட்ட ஃபர்ஸ்ட் பைபிள் ரீடிங் எஸ்ரா சாப்டர் 8 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, prioritizing the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு priority தர வேண்டும். அதுதான் தியாலஜிக்கல் எஜுகேஷன். இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன்ல கடவுளுடைய வார்த்தையை நம்ம முன்னிறுத்த வேண்டும். அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த எஸ்ரா அண்ட் நெஹெமியா அண்ட் எஸ்ரா இவங்க 2 பேரும் ஒரு டாஸ்கோட வராங்க. நெஹெமியாவுடைய டாஸ்க் என்னன்னா, இடிஞ்சு போய் கிடக்கக்கூடிய
எருசலேம் நகரத்துடைய மதில் சுவரை கட்ட வேண்டும் என்று வருகிறார். அதை கட்டுவதற்கான ராஜா கிங் கிட்ட இருந்து பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மதில் சுவரை கட்டுகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நேபுகாத் நேச்சார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராஜா இந்த மதில் சுவரை இடித்து விட்டார். அவர் ஒரு பாபிலோனியன் கிங். அவருடைய மரணத்துக்கு அப்புறமா பெர்ஷியன்ஸ் வந்துட்டாங்க. பெர்ஷியன் சைரஸ் என்ன பண்றாருன்னா, he gives permission to rebuild the temple and also the walls. இப்போ என்ன செய்யறாருன்னா, வால் கட்டுறாரு, டெம்பிள் கட்டிட்டாங்க, வால் கட்டுறாரு. வால் ரொம்ப அழகா 45ஓட கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் he felt something is missing. என்ன மிஸ் ஆகுதுன்னா, மக்களுக்கு வீடு இருக்கு, நல்ல டெம்பிள் இருக்கு, நல்ல ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஒன் திங் இஸ் மிஸ்ஸிங். என்னது? வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதவர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் மரம் வேறு இல்லாத மரம் போன்று இருந்துவிடும் வாழ்வு. இதுதான் முக்கியம். இப்போ இங்க வந்திருக்கிற நமக்கும் அதுதான் முக்கியம். எனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு, எவ்ரிதிங் ஐ ஹேவ் எவ்ரிதிங். பட் வேர்ட் ஆஃப் காட் எனக்குள்ள இருக்கிறதா? ஏன்னா இந்த வேர்ட் ஆஃப் காட் ஏன் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு சோதனைன்னு ஒன்று வரும். வாழ்க்கைன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் வாக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்குல அவங்க என்ன சொல்றாங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்றாங்க. எல்லாருமே கல்யாண வாழ்க்கைக்குள்ள இணைக்கப்பட்டவங்க எல்லாருமே அதை சொல்லி தான் ஆகணும். அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். அப்போ டர்புலன்ட் சிச்சுவேஷன்ஸ், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்படியாவது வந்துட்டு போகும். அப்படி வருகிற போது அதை எதிர்த்து சஸ்டெயின் பண்ணணும்னா we should have word of God within us. சின்ன வயசுல நமக்கு எல்லாருக்கும் அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து நமக்கு சங்கீதம் படிக்க வைப்பாங்க. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் இல்ல? எல்லாருக்கும் Psalm 23 தெரியாதவங்க இருக்க முடியாது, Psalm 91 தெரியாம இருக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு அப்ப சொல்லி கொடுத்தாங்க. ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வரும்போது நம்மளை அறியாம சங்கீதம் Psalm 23 சொல்லும் போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, ஒரு தைரியம் கிடைக்குது, ஒரு ஹோப் கிடைக்குது. அதுதான் the power of God's word. அப்போ நாம நம்முடைய லைஃப்ல எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தப்பில்லை. ஆனா அதுக்கும் மேல ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சொல்லவே வேணாம், பைபிளை நம்ம கரைச்சி குடிச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? பைபிள்ல we have to reread the scripture. பைபிளை நான் படிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருந்து மாறி we have to reread the scripture. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நெகமையால they made a podium like this. ஒரு மரத்துல ஒரு போடியம் பண்றாங்க. இது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப நம்ம சர்ச்சிலே உயரமான இடம் எது? இப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப உயரமாக வச்சுட்டாங்க சொல்லி நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். குழந்தைங்க காலில் வாசித்ததுனால ஹைட் வச்சுருந்தாங்க. இதுதான் உயரமான இடம். யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த பிரசங்கம் பண்ணுற இடம் உயரமாக இருக்குது? அதில் ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன் இருக்குது. பிரசங்கம் பண்ணுறவருடைய ஃபேஸை எல்லாரும் பார்க்கணும், எல்லாருடைய ஃபேஸை அவரும் பார்க்கணுன்றதுக்காகத்தான் இப்படி வச்சிருக்கிறாங்க. பட் ரெண்டாவது இன்னொரு ரீசன் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த நம்ம சர்ச்சில் முக்கியமானது எது? வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக தான் எல்லா சர்ச்சிலையும் யூனிவர்சலா ஆல் ஓவர் த வேர்ல்டு யூ கோ டு எனி சர்ச், புல்பிட் அது உயரமா தான் இருக்கும். ரைட். ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த வார்த்தையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கான்டெக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டெக்சுவலைசிங் த ஸ்கிரிப்சர். ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்குது. எத்தனை பேர் HIV பைபிள் பார்த்துருக்கீங்க? அப்படி ஒரு பைபிள் இருக்கான்னு என்ன கேட்டுறாதீங்க, இருக்கிறனால தான் நான் உங்களை கேட்டேன். பார்த்துருக்கீங்களா? ரைட், பார்க்கலாம். HIV பேஷண்ட்ஸ்க்காகவே ஒரு பைபிள் ரெடி பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசில் எவ்வளோ வேதனைகள், கஷ்டங்கள், டெர்மினல் இல்னஸாக இருக்கிறதுனால அவங்க எப்படி வருவோம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு. யூத் பைபிள் பார்த்துருக்கீங்க, வெரி குட். கிரீன் பைபிள். கிரீன் பைபிள்லாம் ஒன்றும் இல்லை, அது அட்டை கிரீனாக இருக்கிறதுனால இல்லை, அது ஈகோ கன்சர்னாக இருக்கக்கூடிய வேர்சஸ்க்கெலாம் அவங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஏன் வந்தது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே பைபிள் தான்,
எதுலையும் கண்டென்ட் எதுவும் சேஞ்ச் இல்லை, ஒரே பைபிள் தான். ஆனால் தே ஹைலைட் ஃபியூ திங்ஸ். அப்போ அதோடைய நோக்கம் என்னன்னா, நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை இன்றைய சூழலுக்கு ஏற்ற வண்ணமாக வாசிக்க வேண்டும். எங்கள் இறையியல் கல்லூரியில் நாங்கள் எஸ்ஏஎஸ் அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது சைட்டேஷனுக்கு புக் எடுப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பிப்ளியோகிராஃபியில் இருக்கிற புக்கு 10 ஷுட் நாட் கோ பியாண்ட் 10 years. 10 வருஷத்துக்கு உள்ள இருக்க புக்காக தான் எடுத்து சைட்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்? பைபிள் 2000 வயசு, பைபிளுக்கு 2000 வயசு, அதில் இருக்க கண்டென்ட்டுக்கு 6000 வயசு. ஆனால் அதை பற்றி ரிசர்ச் எழுதுனா 10 years தான் வேலிடு. பைபிளுக்கு 6000 வயசு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நேற்று இன்று நாளை 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்குது. அப்போ நாம இன்றைக்கு சூழலுக்கு என்ன ஆண்டவர் நமக்கு சொல்றாரோ அதை புரிந்து கொள்கிற வண்ணமாக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது நாம வாழ்ற சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக அதை வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். இதுதான் முதல் விஷயமா நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகமிங் எ கம்யூனிட்டி ஆஃப் லேர்னிங். அந்த காலங்களில் வீடுகளில் குடும்ப ஜபம்னு ஒன்று நடக்கும். இப்போ ஒரு வேளை நேரம் இல்லை, அது பல சூழல்கள் இருக்கு. தோஸ் டேஸ் பெரியவங்களுக்குலாம் நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்ப ஜபம்னு ஒன்று நடக்கும். அந்த குடும்ப ஜபத்தில் யார் பிரசங்கியார்? மேக்சிமம் பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா அப்படி வருவாங்க. ரைட். இந்த குடும்ப ஜபம் தான் ஒரு ஒரு ஆக்சுவல் தியாலஜிக்கல் காலேஜ். அங்கத்தான் எஜுகேஷன் நடந்தது. இங்க பால் சொல்றாரு, சர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் கம்யூனிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் இங்க 1 Corinthians chapter 14 சொல்றாரு. சர்ச் வந்து ஒரு லேர்னிங் கம்யூனிட்டியா இருக்கணும். ரைட். இப்போ லேர்னிங் கம்யூனிட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் கம்யூனிட்டினா ஒருத்தரே பேசிக்கிட்டு மற்றவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் லேர்னிங் கம்யூனிட்டி இல்லை. ஜீசஸுடைய பிரசங்கங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸுடைய பிரசங்கங்களை செர்மன்னு சொல்ல மாட்டாங்க, டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செர்மன் அண்ட் டிஸ்கோர்ஸ்? ஒரே ஆள் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் செர்மன், பிரசங்கம். எனக்கு பிரசங்கம்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கோவத்தில் சொல்லுவாங்க. பிரசங்கம்னு சொன்னால் அது மோனோட்டோனஸ், ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், மற்றவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு காரணம் வந்து இது பிரசங்கமாக இருக்க வேண்டான்றதுக்காகத்தான். ஜீசஸ் டிஸ்கோர்ஸ்க்கு போறாரு. டிஸ்கோர்ஸ்னா என்ன அர்த்தம்? அவர் கேட்க, அவங்க சொல்ல, அவர் பேச, அவங்க கேட்க, டிஸ்கோர்ஸ். இதுல எது ரொம்ப மனசுக்குள்ள போகும்? டிஸ்கோர்ஸ் போகும். ஸோ பால் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் கூடி வரும்போது as a learning community do not boast your talents. இப்போ ஒரு கம்யூனிட்டியா கூடி வரும்போது ஒரு சிலருக்கு எக்ஸலண்டான டேலண்ட்ஸ் இருக்கும். நல்லா மியூசிக் வாசிப்பாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, இல்ல நல்ல இங்க என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். அது ஆண்டர் கொடுத்த வரம், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் பேசுவது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் கூடி வர்றப்போ ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்நிய பாஷையில பேசுறாங்க. அப்போ பால் கேட்கிறாரு, யாராவது புதுசா உள்ள வந்தா உங்களுக்கு புரியுமா? அப்ப முடிஞ்சா அர்த்தம் சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், பெட்டர் அவாய்ட் தட், டூ இட் இன் யுவர் ஹோம், உங்க வீட்டில் பண்ணுங்க. இங்க நீங்க மற்றவங்களுடைய growth-ஐ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடாதீங்க. நான் யூத்தா இருந்தப்போ எங்க சர்ச்சில் எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் நடக்கும். என்னன்னா, பாஸ்டர் எத்தனை வசனம் சொன்னாரு, நாம அதை எத்தனை வசனம் வாசிச்சோம். அதாவது பார்த்துருப்பீங்க, தமிழ் சர்வீஸ்ல பொதுவா வசனம் சொன்ன உடனே அப்படி வாசிப்பாங்க. கடைசியில் யாரோ ஒருத்தர் அன்னைக்கு ஜெயிப்போம். எங்களுக்குள்ள போட்டி. இந்த போட்டியில பிரசங்கத்தை கேட்டது கிடையாது, அவர் என்ன நம்பரை பைபிள சொல்லுவாரு அதை வாசிக்கணும்னு சொல்றது, இன்னொருத்தரை வாசிக்க விடாம நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல போனதை தவிர அதோடைய ரியல் இன்டென்ஷனை பல நேரங்களில் இழந்து விட்டாச்சு. போட்டி எங்க வருதோ, எங்க வந்து போஸ்ட் பண்ணணும், ப்ரைடு வருதோ, அங்க வந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன இருக்காது, இடமே இருக்காது. ஸோ பவுல் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஒன்னா கூடி வரும் பொழுது ஹியூமன் ப்ரைடுக்கு நீங்க வெளி கொடுக்காதீங்க. நீங்க எப்பவுமே ஹம்பிளா இருங்க. ஒருத்தர் லேர்ன் பண்ணுங்க. ஒருத்தருக்கு தெரியாதது இன்னொருத்தருக்கு தெரியும். நான் காலையில் ஒரு கதை சொன்னேன். ஒரு போட்ல ஒரு பெரிய தியாலஜன் டிராவல் பண்ணாராம். அந்த போட்ல போட் ஓட்டுறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பர்சன், பட் அவர் ஒரு கிறிஸ்டியன். இதை அவருக்கு பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அவர் ஒரு கிராஸ் போட்டிருந்தார். அவர் கிறிஸ்டியனா இருக்கார் போட் ஓட்டுறவர். போட்ல ஏறி இருக்கிறவர் பெரிய ப்ரொஃபஸர் இன் தியாலஜிக்கல் காலேஜ்.
அவர் பெரிய ப்ரொஃபஸர்ன்றதுனால அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 2-3 கேள்வி கேட்டால் தான் அவருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அவர் என்ன பண்ணார், அந்த தம்பிகிட்ட, தம்பி ஹீப்ரு தெரியுமா அப்படி கேட்டாராம். அந்த தம்பி சொன்னாரா, ஐயா நானே ஏதோ கோயிலுக்கு போவேன், பின்னாடி உட்காந்துட்டு வந்துடுவேன், இந்த ஹீப்ருலாம் எனக்கு தெரியாது. தம்பி அதில் தான்ப்பா பைபிள் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரிட்டன் இன் ஹீப்ரு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னாரா, ஐ டோன்ட் நோ ஐயா அப்படின்னார். உடனே உன் ஆயுசில் 1/4 பங்கு போச்சப்பா அப்படி சொன்னாரா. ஐயோ ஆயுசில் 1/4 பங்கு போச்சான்னு சொல்லி அந்த ஆள் கவலைப்பட்டாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறாரு, எப்பா உனக்கு கிரீக் தெரியுமா, டு யூ நோ கிரீக் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறேன். உடனே நான் சொல்ல, ஐயா கிரீக்கா, அது என்னன்னு எனக்கு தெரியாது. எப்பா அதுதான்ப்பா நம்ம பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட் அதில் தான்ப்பா எழுதுனாங்க, மேத்யூ டு ரெவலேஷன் கிரீக்கில் தான்ப்பா எழுதுனாங்க, அது கூட தெரிலன்னு சொல்றிய, உன் ஆயுசில் இன்னொரு 1/4 பங்கு போச்சு பண்ணாராம். இப்போ 2 1/4 பங்குன்னா ஆஃப் போயிடுச்சு. ஐயோ வாழ்க்கையில் பாதி போச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டப்ப திருப்பி கேட்குறாரு, சினாப்டிக் காஸ்பல்லாம் தெரியுமான்னாரா. வாட் இஸ் சினாப்டிக் காஸ்பல்? ரைட், மேத்யூ மார்க் அண்ட் லூக் 3 சேர்த்தா அதுக்கு பேர் சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. ரைட், எனக்கு எங்கங்க தெரியும், எனக்கு காஸ்பலே என்னன்னு தெரியாதுங்கன்னு சொன்னாரா. 3/4 பங்கு போச்சு உன் ஆயுசுல, 3/4 போச்சா அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரா, கையில் இருந்த துடுப்பை விட்டுட்டாரு. அப்போ அவர் சொன்னார், ஏன்பா அதை விட்டுட்டியே, இப்போ போட் என்ன ஆகுறதுன்னு கேட்டாரா. ஐயா ஹீப்ரு படித்தவரே, கிரீக் படித்தவரே, சினாப்டிக் காஸ்பல்லாம் தெரிஞ்சவரே, ஸ்விம்மிங் தெரியுமா? அவர் சொன்னார், ஸ்விம்மிங் நெக்ஸ்ட் மந்த் தான் ஜாயின் பண்ண போறேன்னாரா. நெக்ஸ்ட் மந்த் நீங்க எங்க போய் ஜாயின் பண்றது, இப்பவே நீங்க தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாரா. ஸோ இங்க என்ன பிரச்சனை பாருங்க, இவருக்கு ஹீப்ரு தெரியும், கிரீக் தெரியும், எல்லாம் தெரியும், என்ன தெரியாது, அவருக்கு என்ன தெரியும், ஸ்விம்மிங் தெரியும். இப்போ என்ன நடந்திருக்கணும் ஆக்சுவலா, நான் உங்களுக்கு கிரீக் சொல்லித்தரேன், ஹீப்ரு சொல்லித்தரேன், சினாப்டிக் காஸ்பல் சொல்லித்தரேன், நீங்க எனக்கு என்ன சொல்லிக் கொடுங்க. இதுக்கு பேர் தான் லேர்னிங். நிறைய நேரத்தில் உண்மையான ஒரு அகாடமிக் ஸ்காலர்னா யார் தெரியுமா, ஒரு நல்ல லேர்னர் தான். ஒரு நல்ல லேர்னரால தான் பெரிய அகாடமிக்கான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். செக்குலர் வேர்ல்டுலேயே அப்படிதான். அப்போ ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நம்ம எப்போவுமே ஒரு நல்ல லேர்னர்ஸாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்க ட்ரை பண்ணணும். எனக்கு எல்லாமே தெரியும் நான் நினைக்கக்கூடாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்கள் மற்றவங்க என்ன சொல்லித்தராங்கன்னா ஐ ஷுட் பி ஹம்பிள் எனஃப் டு அக்செப்ட் தட். அதுதான் முக்கியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். லாஸ்டா 3வது விஷயம், இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, we are the kingdom builders. ஆண்டவருடைய ராஜ்யத்தை we have to build it. நம்ம எங்கெல்லாம் வேலை செய்கிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ, நம்ம இருக்கிற இடத்துலலாம் we are called to build God's kingdom. ஜீசஸ் சொல்றாரு, we are the privileged generation னு சொல்றாரு. இந்த மேத்யூ 13ல சொல்றாரு, you are the privileged generation. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இந்த நாளுக்காக காத்திருந்தாங்க, பட் அவங்களால வர முடியல. ஏன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் அபவுட் அவர் செல்ஸ். நம்ம கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி மெட்ராஸ்ல தான் பைபிள் இருக்கும். பாஸ்டர் என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற பாஸ்டர் குதிரையிலையோ நடந்தோ மெட்ராஸுக்கு போய் பைபிளை காப்பி பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு பேஜ், அதுதான் ஸ்கிரிப்சர். அங்க இருக்கிற மொத்த மக்களுக்கும் இப்படிதான் இருந்துச்சு பைபிள். பைபிள் இன் செயின்ல கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு நாட்டுக்கே ஒரு காப்பி தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, how many bibles we have. வீட்டில் எல்லாருக்கும் we have bibles. நமக்கு பைபிள் இருக்குது, எல்லாத்துலயும் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. so we have many resources to have bible. but question is, நாம படிக்கிறோமா அதை? நாம அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த பைபிளை நம்ம யூஸ் பண்றோமா? இல்ல, ஜீசஸ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான். ஜீசஸ் நம்ம கிட்ட பெருசா வேற எதையும் எதிர்பார்க்கல. யூ ஆர் த பிரிவிலேஜ்ட் ஜெனரேஷன் பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் ஸ்கிரிப்சர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க கையில இவ்வளவு வேல்யூபிளான ஸ்கிரிப்சரை நான் கொடுத்துருக்கிறேன்னு ஜீசஸ் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஸோ வி ஹேவ் டு லேர்ன் இட். அவர் சொல்றாரு, 4 விதமான லிசனர்ஸ் இருக்காங்க. 4 விதமான லிசனர்ஸ். ஒரு லிசனர், அந்த மனுஷன் விதைச்சானா, அந்த விதை எங்க போய் விழுந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ரோட் சைடில் போய் விழுந்தது. ரோட் சைடில் விழுந்ததோட அர்த்தம் என்னன்னா, they listen the word of God but they leave it as it is. they leave அந்த வார்த்தையை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. 2வது குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கி லிசனர்ஸ். இந்த ராக்கி லிசனர்ஸ் யாருன்னா, வார்த்தையை கேட்குறாங்க பட் they think we know everything. நாங்கள் ஏன் இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு உடையவர்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை உடையவர்கள். அவங்களும்
ஒன்றும் பண்ண முடியாது. மூணாவது இன்னொரு லிசனர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா லிசன் பண்ணுறாங்க, நல்லா கேட்குறாங்க, ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும், சம்திங் ஐ ஹாவ் டு டூ ஃபார் காட் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன்னா த்ரானி லிசனர்ஸ், முள்ளு செடி. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு நிறைய கவலை இருக்கு, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவங்க கவலை, அவங்க ப்ராப்ளமே ஆண்டவருக்காக எதையுமே அவங்கள செய்ய விடலை. அவங்க வேலையே அவங்களுக்கு நிறையா இருக்கு, அவங்களால ஆண்டவருக்காக நேரம்லாம் ஒதுக்க முடியல. ஏன்னா பிகாஸ் தே ஆர் வெரி பிஸி இன் தேர் ஓன் ப்ரொஃபஷன்ஸ், ரைட். நாலாவது லிசனர் இருக்காங்க. நாலாவது லிசனர் தான் நல்ல இடத்துல விழுந்தவங்க. ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஆண்டோடைய வார்த்தையை they listen the word of God and they act according to the word of God. அவங்க கேட்குறாங்க, அவங்க செயல்படுறாங்க. அவங்க ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னா 30, 60, 100. ஏன் 30? ஐ திங்க் 10th போர்டு எக்ஸாமுடைய பாசிங் மினிமம் எத்தனை? 35%. ஜீசஸ் இங்கே எவ்வளோ கொடுக்குறாரு பாசிங் மினிமம் ஃபார் காட்ஸ் கிங்டம்? 30%. அவர் என்ன சொல்றாருன்னா, கேட்குற ஆண்டோடைய வார்த்தையில் ஒரு 30% என்ன பண்ணுங்க, வேணாங்க. 100% வேணாம், 60% கூட வேணாம். படிக்கிற பைபிளில் கேட்ட ஆண்டோடைய வார்த்தையில் ஒரு 30% நம்ம செயல்படுத்தணும். அதை யோசிப்போம், அதை சிந்திப்போம். ஒரு 30% நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படி நம்ம செயல்படுவோம். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. தட் இஸ் a real theological education. ஸோ 3 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து we have to prioritize the word of God. கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். செகண்ட், நம்ம என்ன பண்ணணும்னா we have to be a community of learning. மூணாவது வந்து நம்ம வந்து we are kingdom builders. So we have to build God's kingdom at least 30% of what we receive from God. May God bless these words. Amen. அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்த்தேவனில் மெய்த்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமறையாரத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன்.